எம்பிஏ படிக்கையில மார்க்கெட்டிங்ன்னு ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்ன்னு இருக்கும் செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல. நீங்க பண்ண போறது அத கண்டிப்பா எடுக்கணும். மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங். அது முடிச்சதுக்கப்புறம், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்னென்ன பேசிக்கா இருக்கு அட்வர்டைசிங் சம்மந்தமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிரியேட்டிவ்ல ரொம்ப ஐடியா இருந்ததுன்னா, யூ கேன் டூ சம் கிரியேட்டிவ் ரிலேட்டட் கோர்ஸ். இல்லன்னா, கிளையன்ட் சர்வீசிங், மார்க்கெட்டிங்லயே ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அ பட் இது வந்து உங்களுக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல தான் தெரியும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு. பட் பிராண்டிங் சம்மந்தமா இருக்கிறது எடுத்தா பெட்டர் ஆக்சுவலா. இப்ப அதுக்கடுத்து ஃபர்தரா எதுவும் படிக்கணுமா அவரு? இல்லாட்டி எம்பிஏல இந்த கோர்ஸ்ல இவர் திருப்பி எம்பிஏ முடிக்கும்போதே இந்த விஷயங்கள கத்துக்கிட்டா வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சரியா இருக்குமா? ஆ எம்பிஏ முடிச்சோனே ஜாயின் பண்ணலாம். ஒரு கிளையன்ட் சர்வீசிங்கா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும்னா. ம்ஹ்ம். அப்படி இல்ல ஒரு ஃபர்தரா படிக்கணும் அப்படின்னு நெனச்சாக்க, அ அதுக்கு மேல படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. அவருக்கு கிரியேட்டிவ் சைடு இருக்கு. இல்ல அவரு அதுலேருந்து கிரியேட்டிவ்க்கு மாறணும்னு நெனைக்கிறாரு எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம். ம்ஹ்ம். ஆ ஒரு ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல ஒரு ஆர்ட் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல ஒரு கிரியேட்டிவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எதுல இருக்கோ அந்த ஏரியாவுக்கு ஹி கேன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் உங்க சப்சிக்வெண்ட். கேள்விக்கு நன்றி. வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். ம். என் பேர் நவநீதராஜன். சொல்லுங்க. நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். ம்ஹ்ம். முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சு முடிச்சிட்டேன் சார். சரி. எங்க படிக்கிறீங்க? சார் எங்க படிக்கிறீங்க? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஓகே. முடிச்சேன். சரி. சொல்லுங்க. உங்க கேள்வி சொல்லுங்க. அஹ், முடிச்சிட்டு இப்போ வந்து நான் ஆட் ஏஜென்சி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம்ஹ்ம். எனக்கு வந்து இப்போ வந்து நான் தனிப்பட்ட முறையில வீட்ல வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி எடுத்து பண்ணணும் ஒர்க்ஸ்ன்னு பாக்குறேன். சரி. அதுக்கு வந்து எப்படி அந்த ஒர்க் நான் எப்படி வாங்குறது, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. நீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பிரான்ச்ல, என்ன மாரி பிரிவுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து விஷுவலைசர், கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கேன். வெரி குட் சார். சரி. இப்ப இவருக்கு என்ன மாரி வாய்ப்புகள் இருக்கும்? ஃப்ரீலான்ஸா பண்றதுக்கு? ஃப்ரீலான்ஸா பண்றதுக்கு நெறைய வெப்சைட்டே இருக்கு. ஃப்ரீலான்ஸ் பண்ற ஒர்க்குக்காக உள்ள சைட்ஸே இருக்கு. அந்த சைட்ல போய் பார்த்தோம்னா, ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் இருக்கும். நம்ம இந்தியால இருக்க ஃப்ரீலான்ஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அதுல கிடைக்கும். அப்ராட்ல பண்றதும் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர் அங்க வேலை பார்த்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்றது கரெக்ட்டான விஷயம் மாரி தெரியல. அவர் ஒன்லி பண்ணணும்னா அவர் வீட்ல இருந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ம்ஹ்ம். இல்ல அந்த கம்பெனிலயே ஒர்க் பண்ணலாம். 2ம் பண்ணா அது வந்து கரெக்ட் மாதிரி தெரியல. தெரியல. பட் ஆனா ஃப்ரீலான்ஸா பண்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நெறைய சைட் இருக்கு. அதுல போய் பண்ணலாம். ம்ஹ்ம். இப்போ அந்த மாரி இல்லாம சப்போஸ் எனக்கு வேலை வேண்டாம், ம். ஃப்ரீலான்ஸா பண்ண முடியும் அப்டின்னா, நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு தர்றாங்க? அ அதான் சொன்னேனே நெறைய இல்ல வெப்சைட் இருக்கு. வெப்சைட்ஸ்ல இருக்கு. அது அ ஒரு பக்கம் வெப்சைட்ல தேடி அது பார்த்து பார்க்குறது அப்படி ரொம்ப ம். இருந்தாலும், நிறுவனங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க? ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. அதாவது நெறைய இப்போ பார்த்தீங்கன்னா, ரீட்டெய்லருக்குலாம் ஆட் தேவை. எல்லா ரீட்டெய்லரும் ஒரு பெரிய ஆட் ஏஜென்சியோட ஒர்க் பண்ணணுங்கிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி கிடையாது. ம்ஹ்ம். சின்ன சின்ன கடைங்க அவங்க வெறும் ரீஜனலா தான் ப்ரமோட் பண்ணணும்னு நெனைக்கையில, அவங்க ஆப்வியஸ்லி அவங்க ஒர்க் பண்ற ஆள் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்றவங்களோட தான் ஒர்க் பண்றாங்க. ம். ஸோ அதுக்கும் ரீஜனலா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த நான் சொன்ன டயர் 2 சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரீலான்ஸ் பண்றவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாஸ்தி இருக்கு. ம்ஹ்ம். ம். இப்போ இந்த பிபிஓன்னு சொன்னீங்களே சார், அதுல ம். எந்த மாரி வேலை வாய்ப்புகள் இருக்கும்? ஃபார் அவுட்சோர்சிங். எக்ஸாம்பிள் வந்து கலர் கரெக்ஷன் இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு வர எல்லாருக்குமே அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்ல ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோவோ, கிராஃபிக் டிசைனிங் கத்துக் குடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு வரவங்க, கிராஷ் கோர்ஸ் மாரி 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் படிச்சுட்டு வர கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ம்ஹ்ம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷன், கேட்டலாக் கிரியேஷன் இந்த மாரி ஒர்க்லாம் நெறைய இருக்கு. அதாவது ஒரு ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு புதுசா இருக்கும். பிபிஓல ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரே வேலைய திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுவும் கிரியேட்டிவ் தான். ம்ஹ்ம். ம். அவங்க ஒரு இமேஜ்ல கலர் கரெக்ட் பண்றாங்கன்னு ப்ராபப்ளி வச்சுக்குவோம். அதுதான் அவங்க வேலையா இருந்ததுன்னா. இமேஜ் மாறிட்டே இருக்கும்ல. அதே இன்ட்ரெஸ்ட் தானே. ஆமா. ஒவ்வொரு தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்த்தக உலகம் தொடரும். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ம். போன்ல என்ன பிரச்சனை சார்? சரியா கேட்க மாட்டேங்குது. டயல் டோன் இருக்கே சார். இல்லன்னு சொன்னேனா? போன் செக் பண்ணு. சார் எல்லாம் சரியா தானே கேக்குது. நான் போன்ல கேட்டேன். டிடிஎச் கனெக்ஷன் 890ல கிடைக்குதா? 890ல கனெக்ஷன். ஆம், இப்போது சன் டைரக்ட் டிடிஎச் கனெக்ஷன் வெறும் 890 ரூபாயில் மற்றும் மாதச்சந்தா வெறும் 99 ரூபாயில். மேலும் ஆட் ஆன் சேனல்களை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுக்கலாம். வீட்டுக்கு வீடு சன். டன் டனா டன். உங்கள் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவான எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் இருந்தால் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் தானே எவரெஸ்ட்.
தக்கதேமி தக்கஜோன். ஐயோ கடவுளே, அப்பாடி பிஎஸ்கே டிஎம்டி கம்பி காப்பாத்திருச்சு. நாலு அம்சம் நீ சொன்னா ஏண்டா டேய், மூடிட்டு இருக்க முடியாதா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லடா அது. இந்த குடும்பமானத்தை வாங்குறானே. அம்மா ஏதோ பொண்ணு பாக்குறேன்னு சொன்னாங்கல்ல, பாத்துட்டாங்களா என்ன? விழிகள் பேசும் மொழிகளாயிரம். விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ். விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ் பிராட்வே முதல் கடை மற்றும் சாந்தி காலனி, அண்ணா நகர். ஃபில்டர்ல ஊத்தணும். தேவையான அளவு விவேகானந்தா காஃபி தூளை எடுத்து போடணும். 10 நிமிஷம் கழிச்சு டிகாஷன் ரெடி. இப்போ மனசுக்கு பிடிச்ச காஃபி ரெடி. 50 வருட பாரம்பரிய சுவை விவேகானந்தா காஃபி. மனசுக்கு பிடிச்ச காஃபி.